சென்னை மண்ணடியில் உள்ள வக்பு வாரிய அலுவலகத்தில் தற்போது சிபிஐ சோதனை நடத்தி வருகிறார்கள். வக்பு வாரியத்தின் தலைவராக உள்ள அன்வர் ராஜாவிடமும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கோகுல். கோகுல், நீங்க தொடரலாம். சிபிஐ அதிகாரிகள் மண்ணடியில் உள்ள வகுப்பு வாரிய அலுவலகத்தில் சோதனை நடத்தி வர்றாங்க. 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் திடீரென அந்த சோதனையை மண்ணடியில் உள்ள அந்த வகுப்பு வாரிய அலுவலகத்தில் நடத்திட்டு வர்றாங்க. வகுப்பு வாரிய தலைவராக தற்போது அதிமுகவுடைய எம்பி அன்வர் ராஜா உள்ளார். அன்வர் ராஜாவும் தற்போது வகுப்பு வாரிய அலுவலகத்தில் உள்ளார். அவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனை குறித்து விசாரணை நடத்தி வர்றாங்க. குறிப்பாக இந்த சோதனையானது வகுப்பு வாரியத்துடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டிருப்பதாகவும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருப்பதாக உள்ள புகாரை எடுத்துதான் இந்த சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து பல புகார்கள் சிபிஐக்கு வகுப்பு வாரியத்தின் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருவதாகவும் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வர்றாங்க. இந்த சோதனைக்கு பின்பு கைப்பற்றப்படக்கூடிய முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது தலைவராக உள்ள அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ள அன்வர் ராஜாவிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள். ஏற்கனவே வகுப்பு வாரியத்தில் இருந்த பொறுப்பு அதிகாரிகளிடமும் இது குறித்து இந்த சோதனை குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. போலாம் கோகுல், தற்போது ஏற்கனவே வக்பு வாரியத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது, சொத்து தொடர்பான தகராறுகள் இருந்தது. அதையெல்லாம் சரி செய்து வருவதாக அன்வர் ராஜா தெரிவித்திருந்தார். தற்போது திடீரென நடத்தப்படுகிற இந்த சிபிஐ சோதனை, அவரிடம் நடத்தப்படுகிற விசாரணை அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடியது என்று பார்க்க முடியுமா? அதற்கான காரணங்கள் இருக்கிறதா? சில நாட்களுக்கு முன்பு வகுப்பு வாரிய தலைவர் அன்வர் ராஜா பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக வகுப்பு வாரியத்துடைய சொத்துக்கள் பலரால் அபகரிக்கப்பட்டுள்ளது. அந்த சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் எல்லாம் வகுப்பு வாரியத்துக்கு சரிவர வரவில்லை. நான் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அதை முறைப்படுத்தி அந்த சொத்துக்களை மீட்பதற்கான நடவடிக்கையும், அது மட்டுமல்லாமல் அந்த வருமானத்தை முறைப்படி பயன்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் அந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் மூலம் வாடகையாக பல லட்சம் ரூபாயும் பணம் வருகிறது. அந்த பணத்தை எல்லாம் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் சரிவர கணக்கு காட்டவில்லை. சரிவர அதில் பல முறைகேடு நடந்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இந்த தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு சோதனை வகுப்பு வாரிய அலுவலகத்தில் நடத்துவதும் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் யாராவது ஒரு முக்கியமாக ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில், இந்த முறைகேடு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அவர்கள் மீது விசாரணையானது நடத்துவது மட்டுமல்லாமல் சிபிஐ வழக்கு பதிவு செய்து தேவைப்பட்டால் கைது நடவடிக்கை கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தேர்தலில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கக்கூடிய நிலையில் வகுப்பு வாரிய அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் அந்த முறைகேடு குறித்து சோதனை நடத்துவதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சோதனையாகவே பார்க்கப்படுகிறது. பாலா கோகுல், ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு வக்பு வாரியத்தின் மீதும் அன்வர் ராஜா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் விசாரணை நடத்துவதற்கு சில வழிகாட்டுதல்களை முன்வைத்திருந்தது. அதன் அடிப்படையில் நடத்தக்கூடிய விசாரணையாக இதனை பார்க்கலாமா? நிச்சயமாக அந்த நீதிமன்றத்தில் வகுப்பு வாரிய அலுவலகத்தில் நடக்கக்கூடிய வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாம் முறைகேடாக சிலர் பயன்படுத்தியுள்ளார்கள். அதில் வரக்கூடிய வருமானம் மட்டுமல்லாமல் சொத்துக்களும் பலரால் அபகரிக்கப்பட்டுள்ளது, பலருடைய பெயரால் அந்த சொத்துக்கள் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அது குறித்து நீதிமன்றத்திலும் வழக்கு உள்ளது. நீதிமன்றம் இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனை நடத்திட்டு வர்றாங்க. தற்போது வகுப்பு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜாவிடம் இது குறித்து ஏற்கனவே கேட்டபோது, தான் பொறுப்பேற்ற பிறகு அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்பதற்கான நடவடிக்கையை தான் நான் ஈடுபட்டுள்ளேன். ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் வாயிலாக தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அன்றைய தினம் வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போதைய தலைவர் மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளுக்கும் இதில் பொறுப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் சிபிஐ நடத்தக்கூடிய ஒரு சோதனையானது வகுப்பு வாரிய அலுவலகத்தில் பல கோடி ரூபாய் நடந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை சிபிஐ நடத்த இருக்காங்க. அந்த அறிக்கையையும் சிபிஐ உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பாலா, சென்னை மண்ணடியில் உள்ள வக்பு வாரிய அலுவலகத்தில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். வக்பு வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜாவிடமும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இந்த விசாரணையின் முடிவில் பல்வேறு நடவடிக்கைகளை சிபிஐ மேற்கொள்ள இருப்பதாகவும் நம்முடைய செய்தியாளர் கோகுல் பல்வேறு விவரங்களை பதிவு செய்திருக்கிறார். நன்றி கோகுல்.